இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களை முன்னிலையில் வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் டாக்டர் அஜோய் குமார் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் திரு சூரஜ் எம்என் ஹெக்டே அவர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் அவர்களே, இந்த கருத்தரங்கத்தின் நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற இயக்க சீரமைப்பு மேலாண்மை குழுவின் தலைவர் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்த இந்து குழுமத்தின் தலைவர் திருமிகு என் ராம் அவர்களே, சமூக ஜனநாயகத்தின் தேவை குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் டி செல்வம் அவர்களே, மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்களே, கரளாக கூடியிருக்கிற காங்கிரஸ் இயக்க தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு முதலில் என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன். நேரு அம்பேத்கர் அரசியல் சட்டம் மிகவும் தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த கருத்தரங்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே ஒருங்கிணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இது குறித்து சில நாட்களுக்கு முன்பு என்னிடத்திலே சொன்னார். அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். செல்வ பெருந்தகை அவர்களும் இதில் நான் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஆகவே இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை குறித்தாக்குகிறேன். அண்மையில் நடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது காங்கிரஸ் பேரியக்கத்தின் மக்களவை தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களை, பேரணிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர். சனாதன சக்திகளின் அம்பேத்கர் மீதான வெறுப்பு அரசியலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்திய தேசத்தை தனது காலடிகளால் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தே அளந்திருப்பவர் ராகுல் காந்தி. எனக்கு தெரிந்தவரையில் மாவோவின் நெடும்பயணத்திற்கு பிறகு
அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நெடும் பயணம் ராகுல் காந்தியின் நெடும் பயணம். அவருடைய குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு அரசியல் ஆபத்துகள் இருக்கின்றன என்பதை நாடு அறியும். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை எப்படி இந்த தேசம் இழந்தது, அதன் பின்னர் ராஜீவ் காந்தி அவர்களையும் இழக்க நேர்ந்தது. அப்படியான ஒரு நெருக்கடி நேரு குடும்பத்திற்கு உண்டு. இன்றைக்கு காங்கிரசின் ஒற்றை நம்பிக்கையாக இருப்பவர் ராகுல் காந்தி. அவரை இழக்க நேர்ந்தால் காங்கிரஸ் மட்டுமல்ல, தேசமே எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அப்படியான ஒரு நெருக்கடி இருப்பதை உணர்ந்த நிலையிலும், தந்தையை பறிகொடுத்த நிலையிலும், தனது பாட்டியை பறிகொடுத்த நிலையிலும், இந்த அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்த நிலையிலும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நானும் என் குடும்பத்தின் வரிசையிலே, தந்தை பாட்டி ஆகியோரின் வரிசையிலே இந்த நாட்டுக்காக உயிரையும் இழக்க தயார் என்கிற அந்த துணிச்சலோடு தான் அவர் அந்த நடைபயணத்தை மேற்கொண்டார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்தே போனார் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. அதே போல கிழக்கே இருந்து மேற்கே பயணித்தார். இப்படி இந்த தேசத்தை தனது காலடிகளால் அளந்து பார்த்திருப்பவர், மக்களை நேருக்கு நேர் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து மக்களின் மனதை அறிந்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் எதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டார்? அந்த நடைபயணங்களின் போது அவர் எதை அதிகமாக பேசினார், உயர்த்தி பிடித்தார்? இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. ஆகவே இந்தியர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துங்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் அமர்த்துங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை. என்னை பிரதமராக்குங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், நாம் ஒருங்கிணைந்து எழுவோம் வாருங்கள் என்று கோரிக்கை வைத்தார். இந்த அளவுக்கான ஒரு விஷன், ஒரு பார்வை, தொலைநோக்கு பார்வை ராகுல் காந்தி அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த பயணத்தின் மூலம் அவர் உறுதிப்படுத்தினார். ஏதேனும் நடந்திருந்தால் ஒரு நாள் 2 நாள் என்கிற அளவிலே தேசம் கண்ணீர் வெடித்திருக்கும். அதன் பிறகு ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. எந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே தன்னை அவர் சுருக்கிக் கொள்ளவில்லை. எல்லா வரம்புகளையும் தாண்டி மக்களை மிக இயல்பாக சந்தித்தார், கை கொடுக்கினார். லட்சக்கணக்கான இளம் தலைமுறையினரை சந்தித்தார். அதில் அவர் மையப்படுத்தி பேசிய கருத்து அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு, தேசத்தின் பாதுகாப்பு. ஏன் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு தேவையை அவர் உணர்ந்தார் என்பது முக்கியமான கேள்வி. அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து? யாரால் ஆபத்து? எங்கிருந்து வருகிறது ஆபத்து? இதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதுதான் இந்த நடைபயணத்தின் நோக்கம். அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சனாதன சக்திகளால். யார் சனாதன சக்திகள்? சங் பரிவார்கள், RSS, பிஜேபி உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் தான் சனாதன சக்திகள். அவர்களால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து? இந்திய அரசமைப்பு சட்டம் தான் அவர்களின் முதல் எதிரிகள். இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் திரும்ப திரும்ப இன்றைக்கு பேசுகிறார், மறுபடியும் உச்சரிக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அரசமைப்பு சட்டம் தான் அவர்களுக்கு முதன்மையான எதிரி. தேர்தல் களத்தில் காங்கிரஸ் எதிரி.
ஆனால் அவர்களின் இறுதி இலக்கை எட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது, தடைக்கல்லாக இருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று இந்திய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் நேரடியாக அவர்களால் அந்த சட்டத்தை பகைத்துக் கொள்ள முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரையும் பகைத்துக் கொள்ள முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிரியாக பார்த்தால் அல்லது அரசமைப்பு சட்டத்தை எதிராக வைத்தால் கோடிக்கணக்கான பட்டியல் சமூகத்தினரையும் பழங்குடி சமூகத்தினரையும் பகைத்துக் கொள்ள நேரும். அரசியல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்க நேரும் என்கிற அச்சம் ஒரு புறம். இன்னொரு புறம் காங்கிரசின் உயிர்ப்பு ஆற்றலாக இன்றைக்கு எஞ்சி இருப்பது பட்டியல் சமூகத்தினரின் ஆதரவும் பழங்குடி மக்களின் ஆதரவும் என்பதை சனாதன சக்திகள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். சிறுபான்மை சமூகத்தினரும் பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடி சமூகத்தினரும் தான் இன்றைக்கு காங்கிரசுக்கு பெருமளவிலே ஆதரவு நல்கி வருகிறார்கள். இது நாடறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. அதனால்தான் பாரதிய ஜனதா, RSS, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட எல்லா அமைப்புகளும் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டே புகழ்ந்து கொண்டே அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதாக நடித்துக் கொண்டே பட்டியல் சமூகத்தினரின் பகையை தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பட்டியல் சமூகத்தினரோடு ஏன் நேரடியான முரண்பாட்டை அவர்கள் வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முதன்மையான காரணம், காங்கிரசுக்கு இவர்கள் பெருமளவிலே வாக்களிக்கிறார்கள், அதை தடுக்க வேண்டும். அவர்களோடு உறவாடி அந்த தலைமையை, அந்த சமூகத்தினருக்கான தலைமைகளை தம்பயப்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த வாக்குகளை அங்கே போக விடாமல் தடுக்க வேண்டும். இரண்டாவது நோக்கம், பெருமளவில் மதமாற்றம் நிகழ்வது பட்டியல் சமூகத்தில் இருந்துதான், பழங்குடி மக்களிடமிருந்துதான். கிறிஸ்தவர்களாகவும் சிறுபான்மை இஸ்லாமியர்களாகவும் மாறக்கூடியவர்கள், நாள்தோறும் மாறிக்கொண்டே இருப்பவர்கள் பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடியினரும். இந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும், இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம், புரட்சியாளர் அம்பேத்கரை இவர்கள் மிகப்பெரிய அளவிலே நம்பிக்கொண்டிருக்கிற சூழலில் அம்பேத்கரையும் அரவணைப்பதாக, அவரை போற்றுவதாக நாம் வைத்துக் கொண்டால்தான் இந்த வாக்குகளை நம் பக்கம் ஓரளவுக்கு திருப்ப முடியும் என்கிற நம்பிக்கை. ஆக வாக்கு வங்கி என்பது கூட இரண்டாவது தான். தங்களுக்கு சேர வேண்டும் என்பது கூட, காங்கிரசுக்கு வாக்களிப்பதை தடுக்க வேண்டும், மதமாற்றத்தை தடுக்க வேண்டும். அதற்காகத்தான் தலித்துகளோடு அவர்கள் நெருக்கம் காட்டுகிறார்கள், புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் போற்றுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களின் முதன்மையான எதிரிகள் என்று வரையறுத்தால் முதலில் அரசமைப்பு சட்டம், இரண்டாவது புரட்சியாளர் அம்பேத்கர். இதுதான் சனாதன சக்தியின் உண்மையான பகை. அதற்கு என்ன காரணம்? இந்த அரசமைப்பு சட்டம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக கட்டமைப்பை ஆயுதம் இல்லாமலேயே தகர்த்து வருகிறது. ரத்தம் சிந்தாமலேயே தகர்த்து வருகிறது. தலைகீழாக புரட்டி போடுகிறது. அப்படி என்ன இந்த அரசமைப்பு சட்டம் சொல்கிறது? இந்த அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா என்பதே the preamble of the constitution, manifesto of modern India. ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அரசியல் அறிக்கை இது. a doctrine of modern India, புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடு. அது வெறும் லீகல் டாக்குமெண்ட் அல்ல, வெறும் சட்ட ஆவணம் அல்ல, ஐபிசி மாதிரியான ஒரு சட்டம் அல்ல, சிஆர்பிசி மாதிரி ஒரு சட்டம் அல்ல. அது வெறும் சட்ட ஆவணம் அல்ல, அது ஒரு மேனிஃபெஸ்டோ, அது ஒரு கொள்கை அறிக்கை, அது ஒரு கோட்பாட்டு அறிக்கை.
அதுதான் பிரியாம்பிள் என்ற 10 வரிகளில் இருக்கிறது. இந்த பிரியாம்பிள் யாரால் வகுத்தளிக்கப்பட்டது என்பதைத்தான் இங்கே பத்திரிகையாளர் திரு என் ராம் அவர்கள் எடுத்துரைத்தார். அதுதான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். 1946 டிசம்பரிலே அதை அவர் கொண்டு வருகிறார். 47 ஜனவரியிலே அது ஏற்கப்படுகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற basic factors of the constitution, the philosophy of the constitution, அதுதான் சனாதன சக்திகளுக்கு இருக்கிற நிறுவல். அதுதான் அவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. உலகத்தில் எல்லா நாடுகளும் ஸ்டேட் ரிலிஜன் என்கிற அரச மதத்தை கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு இஸ்லாம், இலங்கைக்கு புத்திசம், சைனாவுக்கு புத்திசம், மியான்மருக்கு புத்திசம், ஜப்பானுக்கு புத்திசம், அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவனுடைய கான்ஸ்டிடியூஷனை ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் செய்திருக்கிறது. அப்படி என்றால் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும். இது லாஜிக்கலி கரெக்ட். ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும், அரச மதம் வேண்டும். இந்த இடத்தில் தான் நேரு, அம்பேத்கர், காந்தி 3 பேரும் ஒரு நேர்கோட்டில் இணைகிறார்கள், ஒரு புள்ளியில் உடன்படுகிறார்கள். இந்த 3 பேருமே 3 பேருக்குமே முரண்பாடுகள் இருக்கின்றன. நேருவுக்கும் காந்திக்குமே முரண்பாடு, இடைவெளி உண்டு. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு உண்டு, நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு உண்டு. அதுவும் கடுமையான முரண்பாடுகள் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும், அம்பேத்கருக்கும் நேரு. யாரெல்லாம் நேரு? காந்தியடிகளுக்கும் நேருவுக்கும் என்ன முரண்பாடு என்றால், நேரு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு பகுத்தறிவுவாதி. அவர் ஒரு சனாதன சக்தி அல்ல. அவரிடத்தில் இந்த சனாதன சிந்தனை கிடையாது. மதவாதத்தை அவர் ஏற்பதில்லை, சாதியை அவர் ஏற்பதில்லை, டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாட்டை அவர் ஏற்பதில்லை. காந்தியடிகள் இந்து மதத்தை ஏற்கிறார், சனாதனத்தை அவர் போக்குகிறார், சாதி அமைப்பை அவர் ஏற்கிறார், தீண்டாமை கூடாது, அது பாவச் செயல் என்கிறார். ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு முழுமையாக உடன்பாடு கிடையாது. மத நம்பிக்கையோ, கடவுள் நம்பிக்கையோ, சாதி கட்டமைப்பு மீதான நம்பிக்கையோ, சாதியின் பெயரால், மாநிலத்தின் பெயரால் இருக்கிற பாகுபாடுகளையோ அவர் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் ஜவஹர்லால் நேரு was a radical force in the Congress party. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன வெளிப்படுகிறது என்றால், நேருவின் ஜெனடிக்ஸ், அவருடைய அந்த டிஎன்ஏ இங்கே வந்திருக்கிறது என்பதுதான். அதுதான் ராகுல் காந்தியிடம் வெளிப்படுகிறது. அவர்கிட்ட அந்த சனாதன எதிர்ப்பு என்பது இவ்வளவு தீவிரமாக இருப்பதற்கு காரணம், நேருவின் ரத்தம் ராகுல் காந்தியின் உடலில், அந்த குருதி அவருடைய உடலில் ஓடுகிறது என்பதுதான், அந்த டிஎன்ஏ அவருடைய உடலில் இருக்கிறது என்பதுதான் என்று நான் நம்புகிறேன். காந்தியடிகளுக்கு சனாதனத்தின் மீது நம்பிக்கை இருந்தது, ராமருடைய பக்தராக இருந்தார், சாதியின் மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் தீண்டாமை கூடாது, எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் மனிதநேயம் செலுத்த வேண்டும் என்கிற கருத்தை கொண்டவர். ஆனாலும் ஜவஹர்லால் நேருவை காந்தி உயர்த்தி பிடித்தார், நேரு காந்தியை வணங்கினார், மதித்தார். இதான் இன்டலெக்சுவல் மெச்சூரிட்டி. ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் இருந்தாலும் கூட, எவ்வளவு கடுமையான கருத்தியல் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட, மோதல் இல்லாத அளவுக்கு, பகைமை இல்லாத அளவுக்கு நட்புறவை பேணுவது என்பதுதான் இன்டலெக்சுவல் மெச்சூரிட்டி, அறிவார்ந்த முதிர்ச்சி என்பது. இந்த 2 பேரோடு முரண்படக்கூடிய கடுமையான முரண்பாடுகளை வெளிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். காந்தியடிகளோடு முரண்படுவதற்கு இந்த காரணங்கள் இருக்கின்றன. சாதியை அவர் வேணுங்கிறாரு, தீண்டாமை தான் வேணாங்கிறாரு. நீங்க பழைய பாழடைந்த மாளிகைக்கு வண்ணம் பூச நினைக்கிறீங்க, ஹரிஜன் பேர் சூட்டினப்ப அம்பேத்கர் விமர்சிக்கிறார். என்ன ஹரிஜன் பேர் சூட்டுறீங்க? ஹரின்னா விஷ்ணு, ஜன் அப்படின்னா திருமாலுடைய பிள்ளைகள், கடவுளின் பிள்ளைகள். இவங்கெல்லாம் தீண்டப்படாதவர்கள் கிடையாது, இவங்க கீழ்த்தரமானவர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு காந்தி சொன்னப்போ அம்பேத்கர் கோபம் அவர் சொல்றார்,
ஒரு பாழடைந்த கட்டிடத்தை இடிச்சிட்டு புதிய கட்டிடம் கட்டணும்னு விரும்பாம அதுக்கு நீங்க வந்து பெயிண்ட் அடிக்க பாக்குறீங்க அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். பூனாப்பேட்டில் நடந்ததெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும். நேருக்கு நேராக போய் காந்தி கிட்ட வந்து சண்டை போடுறாரு. நீங்களும் உங்க காங்கிரஸ் கட்சி இந்த தீண்டாமைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, இந்த சாதியத்தை எதிர்த்து என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஒரு புத்தகமே போட்டுருக்காரு, எவ்வளவு பெரிய புக்கே போட்டிருக்காரு. வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் டன் டு அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. தீண்டப்படாத மக்களுக்கு காந்தியும் காங்கிரசும் செய்தது என்ன, அவ்வளவு கடுமையான முரண்பாடு. ஆனாலும் காந்தியை அம்பேத்கர் மதித்தார், அம்பேத்கரை காந்தி மதித்தார். அதுதான் இன்டெலக்சுவல் மெச்சூரிட்டி. நேரு அவர்களோடு என்ன முரண்பாடு? ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர். ஆனால் எந்த இடத்திலே அவர் முரண்படுகிறார், பதவியை ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் சொல்லுகிற 3-4 காரணங்கள். நான் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பிளானிங் கமிஷன்ல யாரையோ மெம்பரா போடுறாரு, என்ன சேர்த்துக்கல. அவர் பிரஸ்ல சொன்னது பிளானிங் கமிஷன்ல நான் வந்து ஒரு வெல் நோன் எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளியல் நிபுணர். ஆனா அந்த திட்டக்குழுவை என்ன வந்து அவர் வந்து மெம்பரா போறது தயங்குறாரு, போட மாட்டேங்கிறார். தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். அவர் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள தயங்குகிறார். அதுதான் அண்ணன் சுபவி பேசும்போது சொன்னார், காங்கிரசுக்குள்ள கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் இருந்தார்கள், சனாதன சிந்தனையாளர்கள் இருந்தார்கள். நேரு அவர்களுக்கு அந்த நெருக்கடி இருந்தது. அதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு காங்கிரசுக்குள்ளே எதிர்ப்பு. அதை இப்ப நான் 2009, 2014 சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அவையிலேயே நான் பார்த்தேன். ஒரு பில் வந்துச்சு, ப்ரமோஷன் ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் பில், பதவி உயர்வு இடஒதுக்கீடு. அதை வந்து எப்படியாவது நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார் விரும்பினாங்க. நாங்க நேரடியாக அவங்களோட அந்த ஃப்ளோர்ல இருந்தோம். ஆனால் அது நிறைவேற்ற முடியாமல் போச்சு. நான் சாயந்தரம் 7 மணி ஆனாலும் நான் உட்கார்ந்து அதை நிறைவேற்றி விட்டு தான் போவேன். நீங்க யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி உறுதியாக உட்கார்ந்தாங்க. லஞ்ச் கூட நான் போனேன். 5 முறை 6 முறை அட்ஜன் பண்ணி வந்துச்சு. ஆனால் நிறைவேற்ற முடியாமல் போச்சு. அப்போ ஜெயபால் ரெட்டி ஃபார்மர் மினிஸ்டர் அவர் எழுச்சி எல்லா முன்னாலையும் சோனியா காந்தி அம்மையார்ட்ட சொல்லி சத்தம் போட்டாங்க, இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சனாதன சக்திகள், பிளாக் ஷீப்ஸ் இந்த பார்ட்டி, அவர் சொன்னார், அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களால் இதை நிறைவேற்ற முடியவில்லை. ஒரே ஒரு எம்பியாவது தலித் சப்போர்ட் இல்லாம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார்ட்ட நேரடியாக கேட்டாங்க. கேட்டது யாருன்னா ஜெயபால் ரெட்டி. அந்த இடத்துல நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நாங்கள் விஸ்வநாதெல்லாம் நின்றுட்டு இருக்கோம். சோனியா காந்தி அம்மா பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கோம். அப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருந்து ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் பில் லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நிறைவேற்ற விடாமல் விவாதத்துக்கு எடுத்து விடாமல் தடுக்கப்பட்டது. அது நடந்து முடிந்தது. அப்ப அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப அம்பேத்கர் கொண்டு வந்த தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டு, அதனால் பிரஸ்டேஷன், ஒரு விரக்தி ஏற்பட்டு அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்யும் போது பத்திரிகையாளர்களிடத்திலே சொன்னது, இந்த இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதற்கே தயங்குகிறார். 3வது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கென்று ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன், வெல்ஃபேர் கமிஷன் ஃபார் ஓபிசி. ஆனால் அந்த கமிஷன் இதுவரை நியமிக்கப்படவே இல்லை. அதனால்தான் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படவில்லை. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் ஓபிசியுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, எந்த டேட்டாவும் இல்லை. எந்த டேட்டாவும் இல்லாம அவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தர முடியும்? அதனால் ஒரு கமிஷன் போடணும்னு சொல்றார் யார், அம்பேத்கர். ஆனால் அந்த கமிஷன் நியமிக்கப்படவில்லை, கான்ஸ்டிடியூட் பண்ணவில்லை. அதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இந்த முரண்பாடுகள் நேரு அவர்களோடு உண்டு. ஆனால் அதே ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த வருத்தத்திலே அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனாலும் அதன் பிறகு அந்த கோட் ஆஃப் இந்து பில்லில் என்னென்ன சொல்லப்பட்டதோ அவை அனைத்தையும் தனித்தனியே பிரித்து 4 சட்டங்களாக நிறைவேற்றலாம். அந்த ஒரே பில்லா கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை. ஆனால் அவை அனைத்தையும் இந்து மேரேஜஸ் ஆக்ட் 1956, இந்து சக்சஷன் ஆக்ட் 1956, இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956, இந்து மைனாரிட்டிஸ்
ஆக்ட் அண்ட் கார்டியன்ஷிப், இந்து மைனாரிட்டிஸ் அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட், இந்த 4 சட்டங்கள் தான் தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட தொகுப்புக்குள்ளே இருந்தது. ஒரே சட்ட மசோதாவாக இருந்தது. இதை அன்றைக்கு விவாதிக்க முடியவில்லை, தோற்று போனது என்ற நிலையில் அதை மறுபடியும் தன்னுடைய இன்டலெக்சுவல் ஸ்கில், அறிவாற்றலை பயன்படுத்தி ஜவஹர்லால் நேரு அவர்கள் எதிர்ப்பை தனித்து குறைத்து அதை நிறைவேற்றி காட்டியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இதுதான் அம்பேத்கருக்கு நேருக்கும் இடையிலே இருந்த அறிவார்ந்த உறவின் நிலை. 2 பேரும் எப்படி ஐடியாலஜிக்கலா கோயின்சிட் ஆகிறாங்க, பொருந்தி போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று. அதை விட முக்கியமாக இந்த பிரியாம்பிள் இருக்கிற முக்கியமான 4 pillars, 4 pillars of the constitution, மிக முக்கியமாக சோசியலிசம், செக்யூலரிசம், பெடரலிசம், புளூரலிசம், இந்த 4 தத்துவங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள். செக்யூலரிசம் என்பது மத சார்பின்மை, அதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. சோசியலிசம் என்பது சமதர்மம், அதுவும் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதை எதிர்த்துதான் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்திலே வழக்கே தொடுத்தார், இந்த 2ஐயும் நீக்க வேண்டும் என்று. 1950 ஜனவரி 26 இது வந்து நடைமுறைக்கு வந்தது சட்டம். அப்ப நடைமுறைக்கு வந்த போது இந்த பிரியாம்பிள்ல டெஃபினிஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல we the people of India having solemnly resolved to constitute into a sovereign democratic republic, இதுதான் definition of union government. sovereign democratic republic, இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு. 1976 மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா என்கிற சட்டத்தை இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த போது அது கடுமையான விமர்சனத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் எவ்வளவு சாமர்த்தியமாக அவர் கொள்கை அடிப்படையிலே தந்தையை பின்பற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஜவஹர்லால் நேரு அவர்களோடு அவர் எப்படி உடன்படுகிறார்? ஜவஹர்லால் நேரு சிந்தித்த அதே சிந்தனை இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்த அதே சிந்தனை தான் இன்றைக்கு ராகுல் காந்தியிடம் இருக்கிறது. அது நீடிக்கிறது. 1976 விசா வந்த போது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதுல இந்த டெஃபினிஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் இருக்கிற இடத்துல சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்கிற அந்த 3 சொற்களுக்கு இடையில சோசியலிஸ்ட் செக்யூலர் என்கிற வார்த்தையை இணைக்கிறாங்க. இப்ப என்ன டெஃபினிஷன் அப்படின்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். அதுதான் நம்ம உருவாக்க போகிற குடியரசு. இறையாண்மை உள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுதான் நாம் கட்டமைக்க போகிற புதிய குடியரசு. இந்த குடியரசு ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற 4 அடிப்படை கூறுகளை மையமாக கொண்டது. இதைதான் நிறைவேற்றப் போகிறது, இதை நடைமுறைப்படுத்த போகிறது. இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதுதான் ஜவஹர்லால் நேருவின் கனவு, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு, அதுதான் இந்திரா காந்தி அம்மையாரின் கனவு, இன்றைக்கு ராகுல் காந்தியின் கனவுகள் தான். அதுதான் அவர்களின் கனவு. விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்த திருமாவளவன் எப்படி காங்கிரஸோடு இருக்கிறார் என்றால் இந்த புள்ளியில் தான் திருமாவளவன் காங்கிரஸோடு இருக்கிறார். இதை இந்திரா காந்தி அம்மையார் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு மிஷனரி லீடர் என்பதற்கு இது ஒரு சான்று. எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு அந்த காலகட்டத்தில் பிரியாம்பிளில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதை இணைக்கிறார். ஃப்ரெட்டர்னிட்டி என்பதில் இருக்கிற விளக்கத்தில் இன்டெகிரிட்டி என்பதையும் இணைக்கிறார். 3 சொற்கள் அதில் அமெண்டட், 3 டேர்ம்ஸ், முக்கியமான வார்த்தைகள். அது சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இதை நீக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டார். உச்ச நீதிமன்றம் அது தள்ளுபடி செய்து விட்டது. அது வேறு. ஆனால் அதுதான் RSS அடிப்படை நோக்கம், அதுதான் சங் பரிவார்களின் இறுதி நோக்கம். இந்த தேசம் செக்யூலராக இருக்கக்கூடாது, இந்த அரசு செக்யூலராக இருக்கக்கூடாது. தனி மனிதனுக்கு எந்த மதத்திலும் இருக்கிற உரிமை உண்டு, அது ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் டிஸ்கிரிமினேஷன் வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அது ஃபண்டமெண்டல் டியூட்டி. அங்கதான் செக்யூலரிசம் இருக்கிறது.
அரசு மதத்திலிருந்து அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. உலகத்தில் எல்லா நாடுகளும் மதம் சார்ந்து இருக்கிற போது ஏன் இந்தியா இருக்கக்கூடாது? சக்பரிவார்களின் கேள்வி. இந்த கேள்விக்கு ஜவஹர்லால் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள், ஏன் சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த காந்தியடிகளே இதற்கு ஒரு விடையளித்தார்கள். இந்த தேசம் மத சார்பின்மை உள்ள ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை காந்தி உடன்பட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. காந்தி நினைத்திருந்தால் நேருவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்க முடியும். ஜவஹர்லால் நேருவுக்கு காந்தி அழுத்தம் கொடுத்திருந்தால் அவரால் மீற முடியாத நிலை இருந்திருக்கும். இந்த தேசத்திற்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டும் என்று தேசப்பிதா விரும்பியிருந்தால் யாரால் தடுத்திருக்க முடியும்? அவ்வளவு பெரும்பான்மையுள்ள ஒரு கட்சி அன்றைக்கு எதிர்கட்சியே கிடையாது, அன்றைக்கு ஜனசங்கமே கிடையாது, இந்து மகாசபா இருந்தது, அவ்வளவுதான். 4 மெம்பர் இந்து மகாசபா தான் இருந்தது. ஜனசங்கம் 84 தான் அவர்கள் பாரதிய ஜனதாவாக வருகிறார்கள். அதுவரையில் அவர்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் கிடையாது. 1984 2 எம்பியோடு உள்ளே போன கட்சி பிஜேபி. காங்கிரஸ் மிக பெரும்பான்மையான ஒரு கட்சி. காந்தியடிகளை விமர்சிக்கிற அம்பேத்கரை, ஜவஹர்லால் நேருவோடு முரண்படுகிற அம்பேத்கர் அவர்களை, காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிக்கிற அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவமும் முதிர்ச்சி இருக்கிறது என்றால் அரசியலில் இந்த பெருந்தன்மையை நீங்க வேறெங்கும் பார்க்க முடியாது. எனக்கு இன்டலெக்சுவல்ஸ் வேணும்னு நினைக்கிற அந்த பெருந்தன்மை இருப்பார். எங்களை விமர்சிக்கிறால் வேண்டாம் அவர் நினைக்கிற சராசரி அரசியல்வாதியாக இல்லை ஜவஹர்லால் நேரு. ஒரு சராசரி அரசியல்வாதியாக இல்லை காந்தியடிகளும் கூட. காங்கிரஸை விமர்சித்தாலும் அம்பேத்கர் போன்ற அறிவார்ந்தவர்கள் இந்த சபைக்கு தேவை என்று விரும்பினார். வங்கதேசம் ஒன்றாக இருந்த காலம், பாகிஸ்தான் பிரிந்த பிறகு ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் என்று இரண்டாக பிரிவினையடைந்த நேரத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்பேத்கருடைய பதவி தானாக காலியாகிவிட்டது. ஏன்னா அந்த பகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முதல்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. அப்ப அது பிரிட்டிஷ் இந்தியா, அப்ப அது ஒருங்கிணைந்த வங்கதேசமாக இருந்தது. வெஸ்ட் பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ், அந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலே நாடு பிரிவினை அடைந்ததும் அந்த உறுப்பினர் பதவியை இழந்த நிலையில் அவரை இழந்துவிடக் கூடாது என்று கருதிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அவரை மறுபடியும் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியவர் ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், தேசப்பிதா காந்தியடிகள். பட்டமேசை மாநாட்டிலேயே காந்தியடிகளோடு நேருக்கு நேர் மோதியவர் அம்பேத்கர். எரவாடா சிறைச்சாலையில் நேருக்கு நேர் சண்டை போட்டவர் அம்பேத்கர். 4 நாள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அளவுக்கு காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடுகள் இருந்தன. அவர் உயிர் பறிபோய் விடுமோ என்கிற பதற்றம் நாடு தழுவிய அளவில் உருவானது. இங்கிருந்து ராஜாஜி, எம்.சி. ராஜா போன்றவர்கள் எல்லாம் அங்கே போய் உட்கார்ந்து அம்பேத்கரோடு பேச்சுவார்த்தை நடத்தி சந்திக்க வைத்தவர்கள். இப்படியெல்லாம் வரலாறு நடந்தது. இவ்வளவு கடுமையாக முரண்பட்ட அம்பேத்கர் அவர்களை வர வேண்டாம், அவரை விட்டுருங்க அப்படின்னு நினைக்கல காங்கிரஸ். மறுபடியும் அவரை வெற்றி பெற வைத்து அரசியல் நிர்ணய சபைக்குள்ளே கொண்டு வந்து அவரை டிராப்டிங் கமிட்டி சேர்மன் ஆக்கக்கூடிய அளவுக்கான ஒரு முயற்சி, ஒரு பெருந்தன்மை. இனம் இனத்தோடு சேரும், கற்றோரை கற்றோரை காமுறுவர் என்பதற்கு ஒப்ப ஜவஹர்லால் நேரு முற்போக்கு சிந்தனையாளர். அதனால் அம்பேத்கரை அவருக்கு பிடித்திருந்தது. அவரை தன்னுடைய அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே இருக்கிற மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கிற இந்த 4 கோட்பாடுகள் அனைத்துமே அவர்களுக்கு எதிரானது. எது? பெடரலிசம் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால ஒன் நேஷன் ஒன் ரூல், ஒரே தேசம் ஒரே ஆட்சி, மாநிலங்களே இருக்கக்கூடாது, மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, இந்த தேசம் ஒரே தேசமாக இருக்க வேண்டும், ஒரே கட்சி தான் ஆள வேண்டும் என்கிற கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். பெடரலிசம் அவர்களுக்கு பிடிக்காது. செக்யூலரிசம், இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ரிலீஜன் வேண்டும், அது இந்து ரிலீஜனாக இருக்க வேண்டும், இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்ட வேண்டும். அப்படி என்றால் செக்யூலரிசம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. புளூரலிசம், அதுதான் பன்மைத்துவம். பல மதங்கள் இருக்கலாம், பல மொழிகள் பேசுகிற தேசியங்கள் இருக்கலாம், பல கலாச்சாரங்கள் இருக்கலாம். இதுதான் நம்முடைய செக்யூலரிசம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் விளக்கக்கூடிய செக்யூலரிசம் இதுதான்.
பன்மைத்துவத்தை அனுமதிப்பது அது செக்யூலரிசம். மதங்கள் அவங்களுக்கான சுதந்திரம், ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் ரிலீஜியன்ஸ். அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கணும், ஆனால் டாலரன்ஸ் இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இதுதான் யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த கருத்து தான், இந்த அடிப்படையிலான செக்யூலரிசம் தான். ஆனால் அவர்களுக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. ஆகவே அதை அழித்தொழிக்க வேண்டும். சோசியலிசம் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது. இப்படிப்பட்ட இந்த கோட்பாடுகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அதற்கு இந்த சட்டத்தையே தூக்கி எறிய வேண்டும். அதனால்தான் ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து என்று நாடு முழுவதும் திரும்ப திரும்ப உயர்த்தி, அந்த சட்ட நூலை உயர்த்தி பிடித்து உரத்து பேசி வருகிறார். இது ஏதோ அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து தலித்துகளின் வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. என்ன சொன்னாலும் தலித்துகள் காங்கிரசுக்கு அகில இந்திய அளவில் வாக்களிப்பார்கள், வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இது நீங்க டேட்டாவை எடுத்து பார்த்தா தெரியும், ஓட் பேட்டர்னை எடுத்து பார்த்தா தெரியும். இந்த கட்சி காங்கிரஸ் பலவீனம் அடைவதற்கு காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய ஓபிசி லீடர்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் ஓட் பேங்க் அவங்க தான் டைவர்ட் பண்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக போய் மாநில கட்சிகளை உருவாக்கி காங்கிரஸ் அடிப்படையான வாக்கு வங்கியை, ஓபிசி வாக்கு வங்கியை அவங்க சுவீகரித்துக் கொண்டார்கள். காங்கிரசுக்கு வழக்கமாக போட்டுக் கொண்டிருந்த ஓபிசி வாக்குகள் மாநில கட்சிகளாக உருவான புதிய கட்சிகளுக்கு, காங்கிரசிலிருந்து உருவான திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரசிலிருந்து உருவான தேசியவாத காங்கிரஸ், காங்கிரசிலிருந்து உருவான, இப்படி நீங்க கணக்கு போட்டுட்டே போகலாம். இந்த கட்சிகளால் தான் காங்கிரஸ் பலவீனம் அடைந்தது, காங்கிரசுடைய வாக்கு வங்கி பலவீனம் அடைந்தது. ஆனால் காங்கிரஸ் மீதான நம்பிக்கை இன்னும் தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் மைனாரிட்டிஸ் என்ற சிறுபான்மை சமூகத்திற்கும் இன்னும் இருக்கிறது. அந்த ஓட்டு பேங்க் போகல, அது டைவர்ட் ஆகல. இதுதான் காங்கிரஸ்காரர்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது. காங்கிரஸ் பலவீனப்படுத்தணும்னா தலித்துகளை கன்சால்டேட் பண்ணக்கூடாது, அது விட்டுறக்கூடாது, காங்கிரஸ் பக்கம் விட்டுறக்கூடாது, அது உடைச்சு வெளியே கொண்டோம். இப்ப அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம், ஜவஹர்லால் நேரு முன்மொழிந்த பிரியாம்பிள், the objective resolution, இதுல இருக்கிற செய்திகள், இத வந்து ஒரு ரெசல்யூஷனா கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. இதுல இருக்கிற லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த மூன்று மந்திர சொற்களையும் நான் பிரெஞ்சு புரட்சி முழக்கங்களிலிருந்து எடுத்ததாக பலரும் விமர்சனம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்வேன், இவற்றை நான் என் குருநாதர் பகவான் புத்தரிடமிருந்து எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னார். பௌத்த கருத்துக்களின் மீது ராகுல் காந்திக்கு ஒரு காதல் இருக்கிறது. அவருக்கு அந்த கருத்தில் மிக முக்கியமான ஒரு ஈடுபாடு இருப்பதை என்னால் உணர முடியுது. ஒரு 45 நிமிஷம் அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நீண்ட நேரம் புத்திசத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார், புத்திசத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா புத்திசம் என்பது ஒரு ரிலீஜன் அல்ல, அது நம்முடைய கான்ஸ்டிடியூஷனாக இருக்கிறது. அந்த 3 சொற்கள் தான் புத்திசம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, அதுதான் புத்திசம், அதுதான் கான்ஸ்டிடியூஷனுடைய டாக்டரினாக இருக்குது. அதைத்தான் ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்தார். ஆக நேருவின் சிந்தனையும் அம்பேத்கரின் சிந்தனையும் காந்தியின் சிந்தனையும் ஒரு நேர்கோட்டில் இருந்ததால் தான் இப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனை நம்மால் கொண்டு வர முடிந்தது. மதசார்புள்ள நாடாக இந்த நாடு ஏன் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் என்றால் விரிவாக விவாதித்து அந்த முடிவுக்கு வந்தாங்க. எல்லா நாட்டுக்கும் ஸ்டேட் ரிலீஜன் போது இருக்கலாம், ஆனால் ஏன் இருக்கவில்லை என்றால் இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் என்றால் இந்த தேசத்தின் அரச மதமாக எந்த மதத்தை அறிவிக்க முடியும்? இந்தியாவிலே இந்து மதம் இருக்கிறது, கிறிஸ்துவ மதம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, பௌத்திசம் இருக்கிறது, ஜெயினிசம் இருக்கிறது, பார்சி இருக்கிறது. இதில் எந்த மதத்தை ஸ்டேட் ரிலீஜனாக அறிவிக்க முடியும்? இந்து ரிலீஜன் தான் அறிவிக்க முடியும். ஆனால் நேச்சுரலி, அன்பார்ச்சுனேட்லி, இந்த ரிலீஜன் தான் டிஸ்கிரிமினேட்டரி ரிலீஜனாக இருக்கிறது, பாகுபாடு நிறைந்த ஒரு மதமாக இருக்கிறது. பிறப்பின் அடிப்படையிலே ஆண் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவன் என்கிற டிஸ்கிரிமினேஷன் இந்த மதத்தில் மட்டும்தான் உலகத்தில் தோன்றிய மதங்களில் இருக்கிறது. ஃப்ரெட்டர்னிட்டி இல்லை, ஈக்வாலிட்டி இல்லை, லிபர்ட்டி இல்லை. இங்க போகாத, அங்க போகாத, செருப்பு போடாத, குளத்துல இறங்காத, கோயிலுக்கு நுழையாத, நோ லிபர்ட்டி. ஆனா கான்ஸ்டிடியூஷன் லிபர்ட்டியை உறுதிப்படுத்துகிறது. இந்த கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. ஆகவே அரசமைப்பு சட்டமே இந்து மதத்தை அரசு மதமாக அறிவித்து விட்டால்
இந்த பாகுபாடுகளை அரசமைப்பு சட்டமே அங்கீகரித்ததாகிவிடும். எனவே அதை அறிவிக்க அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இது அம்பேத்கரின் விருப்பம் மட்டுமல்ல, பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் விருப்பம். இது அம்பேத்கர் அவர்களின் விருப்பம் மட்டுமல்ல, திருமதி இந்திரா காந்தி அம்மையாரின் விருப்பம். அதனால்தான் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சனாதன கும்பல் வருவார்கள் என்று அவர் உணர்ந்து முன்னுணர்ந்து அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிளில் அம்பேத்கரே வேண்டாம் என்று இருந்த நிலையில் ஜவஹர்லால் நேரு கூட இது ஸ்டேட் ரிலீஜன் இல்லாத மதம், எனவே இது செக்யூலர் ஸ்டேட் தான், இதை தனியே பிரியாம்பிளில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று இருந்த சூழலில் இல்லை இல்லை இதை வைத்தாக வேண்டும், வெளிப்படையாக வைத்தாக வேண்டும் என்று கருதி அதை கொண்டு வந்தவர், திருத்தி வைத்தவர் இந்திரா காந்தி அம்மையார். அந்த பிரியாம்பிளிலிருந்து அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து இப்படிப்பட்ட சனாதன கும்பல் எதிர்காலத்தில் வருவார்கள், இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும், மிகப்பெரிய ஆபத்து வரும் என்பதை முன்னுணர்ந்து 76 அந்த காலகட்டத்தில் மிசா இருந்தபோது இந்த இரண்டு முக்கிய கோட்பாடுகளையும் எழுத்துப்பூர்வமாக வெளிப்படையாக பதிவு செய்தவர் இந்திரா காந்தி அம்மையார். எனவே இந்த தேசம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது என்றால், சகோதரத்துவத்தை நோக்கி பயணிக்கிறது என்றால், சமத்துவத்தை தேடி வீறுநடை போடுகிறது என்றால், அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கரோடு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் செய்த மிகப்பெரும் பங்களிப்பு, அவருடைய முற்போக்கு சிந்தனை, அவருடைய பகுத்தறிவு கருத்தியல், ரேடிக்கல் தாட்ஸ், ரேஷனல் தாட்ஸ், அவரிடத்தில் இருந்த அந்த முற்போக்கான ஜனநாயக சிந்தனை தான் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனையோடு பொருந்தி போனது. காந்தியடிகள் உயிரிழந்ததே இந்த செக்குலரிசத்துக்காக தான். நான் அடிக்கடி இஸ்லாமியர்கள் பற்றிய சொல்லுவேன், இஸ்லாமியர்கள் ஒரு தலைவரை தூக்கி கொண்டாட வேண்டும் என்றால் அது காந்தியடிகள் தான். சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்காக அவர் என்ன செஞ்சார், ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 4 பிரிவினை நடந்து போச்சு, பிரிவினை கூடாதுன்னு நினைச்சார், பிரிஞ்சு போச்சு, வன்முறை வெடிக்கிறது, ரத்த ஆறு ஓடுகிறது, லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இந்த நேரத்திலும் காந்தி ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார்னா, ஜவஹர்லால் நேருக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறார், நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய தொகையை, கடைசி தவணையை இன்னும் ஏன் தரவில்லை, ஒரு டிலே ஆகும், அந்த கடைசி தவணையை டிலே செய்யக்கூடாது, தாமதிக்க கூடாது, உடனடியாக அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அதுதான் ஆர்எஸ்எஸ்க்கு ஆத்திரத்தை எழுப்பியது. நீ பாகிஸ்தானுக்கு நிதியை கொடு, நாம தான் பிரிச்சு கொடுத்துட்டோம்ல, அவன் வேற கண்ட்ரி வேற நாடாயிட்டான், அவனுக்கு இந்த தேசம் ஒப்புக்கொண்ட தொகையை, கடைசி தவணையை திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஸ்டேட் ரிலீஜனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஆர்எஸ்எஸ்க்கு ஆத்திரம், சாவர்கருக்கு ஆத்திரம். அதனால்தான் அவருடைய மாணவன் நாத்துராம் கோட்சேவை இதற்கு தயார் செய்தார்கள். அவர் இந்து மதத்தின் மீது பற்றுள்ளவர், அதிதீவிரமான ராம பக்தர், சனாதனத்தின் மீது பிடிப்புள்ளவர், சாதிய கட்டமைப்பும் இறைவனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னவர், தீண்டாமை பாவச் செயல் என்ற விமர்சனத்தை தாண்டி சாதி சமூகத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் அவரை ஆர்எஸ்எஸ் சுட்டுக் கொண்டதற்கு காரணம் பிகாஸ் ஆஃப் செக்யூலரிசம். ஒன்லி ஒன் டேர்ம். செக்யூலரிசத்தின் மீது காந்தியடிகளுக்கு இருந்த நம்பிக்கையும் இருந்த பிடிப்பும் இருந்த உறுதியும் தான் அவரை சுட்டு படுகொலை செய்வதற்கு காரணமாக அமைந்தது. எனவே மதவெறி கூடாது என்பதற்காகத்தான் இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டார். மதவெறியால் இந்த நாடு பிளவுபட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டார். அதே போல மதவெறி இந்த நாட்டை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதற்காக மத சார்பின்மையை ஏற்றுக்கொண்டவர் காந்தியடிகள் என்பதனால் காந்தியடிகள் படுகொலையானார். இந்த மத சார்பின்மை என்கிற ஒற்றை கோட்பாட்டுக்காக காங்கிரஸ் செய்திருக்கிற தியாகம் மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய ஈகம், அது அளப்பரிய ஈகம். அது காந்தியடிகள் வெளியிலிருந்து போராடி சிறைச்சாலைக்கு போனார். அதே போல ஜவஹர்லால் நேரு 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார். யாருக்காக, எதற்காக? அவருக்கு இருந்த செல்வாக்கிற்கு, அவருக்கு இருந்த செல்வத்திற்கு அவர் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்க முடியும். அவர் பிரதமராகவும் என்கிற கடலில் இல்லை. இந்த நாடு விடுதலை பெற வேண்டும், ஒரு புதிய இந்தியாவாக வளர வேண்டும், அந்த புதிய இந்தியா சமத்துவம் உள்ள இந்தியாவாக இருக்க வேண்டும், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பாகுபாடுகள் இல்லாத ஒரு இந்தியா இருக்க வேண்டும். இதுதான்
ஜவஹர்லால் நேரு கண்ட கனவு என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக ஒரு புதிய இந்தியாவை, பாகுபாடு இல்லாத இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள் செய்த தியாகம், காந்தியடிகளின் தியாகம், இந்திரா காந்தி அம்மையார் அவர்களின் தியாகம் அளப்பரியது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி.